அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பருப்பு துவரம் பருப்பு வச்சு நம்ம எப்படி மசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா பருப்பு ஒரு விசில் 2 விசில் விட்டாலும் நம்ம பருப்பு கரைஞ்சி வந்துடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பருப்பு துவரம் பருப்பு தான் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். குக்கரில் தண்ணி ஓரளவுக்கு நமக்கு சூடு ஏறிக்கிச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம இதில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம பருப்புக்கு விளக்கெண்ணெய் கொடுத்து சேர்த்தனோம்னா தான் பருப்பு நல்லா மசிஞ்சு வரும். அதனால் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ 2 தக்காளி நம்ம எடுத்துருக்குறோம். அந்த தக்காளி நம்ம முழுசாகவே சேர்த்திக்கலாம். நம்ம கரைஞ்சி வந்துடும். இதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம உளிச்சு வச்சுருக்கோம். நம்ம அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு துவரம் பருப்பு நம்ம ரேஷன் பருப்பு கொஞ்சம் நல்லா கடைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். அது நல்லா கழுவி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டோன்னே நமக்கு ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும். பருப்பு நல்லா மலர்ந்து வந்துடும். நமக்கு பருப்பு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பருப்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.